டாக்டர் ஆஷ்லின் பெல்மன். பெரம்பூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுறேன். அனைத்து மக்களும் எனக்கு ஆதரவு கூறி நல்ல வெற்றியை தெரியுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. என்ன சார் ரெண்டே நாள் விஜய் மாதிரி பேசி முடிச்சிட்டீங்க, தெளிவாக சொல்லுங்களேன், பேசுங்களேன். விஜய் ஏன் 10 நிமிஷம் பேசுறாரு, நீங்க 2 நிமிஷம் பேசி முடிச்சிட்டீங்க. விஜய் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அன்னையிலேருந்து இன்றைக்கும் அந்த தொகுதிக்கு ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் கண்டினியூ இல்லை, இப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு இப்போ பண்ணிகிட்ருக்கோம், மறைமுகமாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பப்ளிக் பண்ணலை, மற்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும். கன்னியாகுமரி. கன்னியாகுமரியிலேருந்து பெரம்பூர் அடிக்கிறது காரணம் என்ன? நீங்கள் விளம்பர பிரியரா இல்லை அப்படி தேர்தலுக்காக வந்திருக்கீங்களா? ஏன்னா அந்த தொகுதியில் நிற்கிறது விஜய் நிற்கிறாரு தெரியும். நீங்கள் அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நிற்கிறீங்களே, எப்படி அடிக்க முடியும்? அங்கே இருக்க மக்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? இருக்க வேட்பாளர் பேசுகிறோம், நீங்கள் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கட்சி தலைவர் பேச தெரியாத வேட்பாளர் யாருமே இல்லையா தமிழ்நாட்டுல? இல்ல, அதாவது நான் சொல்றேன், நீங்க சொல்ற விஜய் இருக்கிறார்ல, இந்த நீங்க சொல்ற விஜய் பிரதர் நீங்க என்ன பேச விடுங்க. நீங்க வேணும்னே கான்ட்ரோவர்சி பண்றது, பிரச்சனை பண்றதுக்கு வந்துருக்கீங்க. என்னைய கொஞ்சம் பேச விடுங்க. நான் பேச விடுறீங்களா? ஒரு நிமிஷம் பேசட்டுமா? அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்க திராவிட கட்சிகள் எடுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே, ஏன் நீங்க சொல்ற விஜய் அவர்களுடைய கட்சி கூட எடுங்க. 234 தொகுதிகளிலே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் வந்து நீங்க கேட்கிற பத்திரிகையாளர்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு தெள்ள தெளிவாக பதில் சொல்வதற்கு ஒருத்தனுக்கு திராணி இருக்கா? நீங்க அவங்கள கேளுங்க. நாங்க ஒரு புது கட்சி நாங்க ஒரு புது கட்சிங்க. அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் சொல்றது வேட்பாளர் சொல்றது. எல்லா கட்சியிலையும் வேட்பாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவாங்களா? தடங்கள் இல்லாம பதில் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க வந்து அதாவது சார் நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது நாங்க என்ன கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறோம், நாங்க எதை பத்தி பேசுறோம், இதுக்கு வந்து நீங்க மரியாதை கொடுங்க. அதாவது ஒரு பேச வர்றவங்கள, ஏதோ ஒன்று செய்ய வர்றவங்கள நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி வந்து நீங்க ஒரு அவங்கள வந்து ஒரு 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 ஷேம் படுத்தி, ஒரு அவமானப்படுத்தி நீங்க விட்டீங்கன்னா அப்ப எப்படி மேல அவங்க மக்கள் படிக்க வருவாங்க? என்கிட்ட சொன்னாங்க. அதாவது இங்க இருக்கிற லீடிங் சேனல் எந்த சேனல், அதாவது லீடிங் சேட்டலைட் சேனல் ஒரு 6 சேனல் என்கிட்ட வந்து பேசுனாங்க. அதாவது நீங்க விஜய்க்கு எதிராக பேசுனீங்கன்னா நாங்க பைட் இப்போ எடுத்து லைவ் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. ரைட்டா? நான் ஏன் போய் சொல்லணும்? நான் எதுக்கு பேசணும் சார்? நான் என்னுடைய கட்சி, சார் நீங்க சொன்னீங்கல பெரம்பூர் மக்களுக்கு வந்து மறைமுகமான சில ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. என்ன மாதிரி உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க அது வெளிப்படையா சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்க, அவங்க ஓட்டு கேக்குறீங்க. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க, அந்த மக்களுக்கு என்ன மாதிரி பயன் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க. பெரம்பூர்ல எந்த ஏரியா மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க? ஆக்சுவலி நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். தொழில் இல்ல சார், என்ன ஹெல்ப் பண்ணீங்க, என்ன மாதிரி பலன் வந்து பெரம்பூர் மக்களுக்கு இது பண்ணிருக்கேன் சார். ஆக்சுவலி பல இடங்களில் பல பிரச்சனைகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இல்ல எந்த தொகுதியில சார் பண்ணிருக்கீங்க? அந்த பெரம்பூர்னா பெரம்பூர் மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட தொகுதி கிடையாது சார். பெரம்பூர் டோட்டலா எனக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு பூரா, நான் ஒரு வார்த்தை பேசிருப்பேன். தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய கட்சிகள் எந்த கட்சியும் வந்து எந்த தொகுதியிலையும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரை வந்து நிறுத்துறத கேண்டிடேட்டா நிப்பாட்டுறது இல்லை. நீங்க காங்கிரஸ் கட்சி எடுங்க, நீங்க வேட்பாளர்களை பாருங்க, எல்லாமே இறக்குமதி வேட்பாளர்கள். நீங்க விளவங்கோடு தொகுதி எடுத்து பாருங்க. விளவங்கோட்டில் வந்து கேரளால இருந்து ஒருத்தர கேண்டிடேட்டா வந்து விளவங்கோட்டில் நிப்பாட்டி இருக்கிறாங்க சார். அப்ப நீங்க பெரிய இல்ல, நான் மற்றவங்களை குறிப்பிட்டு தான் சார் சொல்ல முடியும். நீங்க நான் சொல்றேன். இல்ல அதாவது அவருக்கு வந்து
பெரம்பூர் மக்கள் பெருவாரியான வாக்குகள் கொடுக்கட்டும். இனிமே வந்து பெரம்பூரிலே அவர் இருந்து மக்கள் பணி, மக்களோடு மக்களாக களமாடி என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் இருக்கோ, இன்னைக்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதி அங்கே இல்லை. குடிநீரை வந்து அங்கே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அடுத்து மழைநீர் கால்வாய் அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது. பெரம்பூரில் எப்போ நாற்றம் அடிச்சுட்டு கிடக்குது. இதெல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் வந்து கண்ணில் தெரியல சார். இந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு தான் இப்போ களத்தில் வந்து இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த குறைகளை தீர்க்காம எங்கே போவோம்? அதாவது 10,000 வாக்குகள் இவர் பிடிச்சா கூட கண்டிப்பாக இவர் அந்த தொகுதியில இருந்து வேலை செய்வார். நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே தான் சார். கட்சி தலைவர் இங்கே தான் சார் இருக்கிறாரு. கட்சி தலைவர் சார் ஐயா சார் கட்சி தலைவர் வந்து சார் கட்சி தலைவர் வந்து யாருக்குமே எது கிடையாது சார். நம்ம மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். அதுக்கு நீ எங்க நிக்கிறது தேவையில்லை. சார் அடிப்படை பிரச்சனை பெரம்பூர் தொகுதியில வந்து அடிப்படை பிரச்சனை சார். பெரம்பூர் தொகுதியில வந்து சார் கட்சி தலைவர் இருக்கிறார்ல, கட்சி தலைவர்கிட்ட நீங்க क्वेश्चन கேளுங்க சார். ஆங்கரிங் பண்ற அந்த அம்மா என்ன சொன்னாங்க சார்? ஒரு நிமிஷம் சார் தயவு செய்து பிரதர் நீங்க எந்த சேனல்? நீங்க எந்த நியூஸ் ஆவனா நீங்க? சார் நான் சொல்றேன், இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது நீங்க ஆங்கர் வந்து கிளியரா சொல்றாங்க இது வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டோம் ரைட்டா? நீங்க உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க வந்து தலைவர்கிட்ட கேளுங்க. நீங்க எந்த கேள்விகள் வேணாலும் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், பதில் சொல்றேன். ஆனா நீங்க பெரம்பூர் தொகுதியில நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். ஏங்க நான் சென்னையில இருக்கிறவன், கட்சி தலைவர் வந்து அடிப்படை பிரச்சனை குடிநீர் அங்க இல்லைங்க. குடிநீர் இங்க பாருங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு சந்து எல்லாமே வந்து டிராபிக் ஆகுது. இப்பயும் வந்து குறுகலான குடிசைகள் அகற்றப்படல. இன்னும் மக்கள் குடிசையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது இப்போ அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ ஒரு 2000 குடிசைகள் இருந்தவரை மாற்றி இருக்கிறாரு. ஏன் நான் டிஎம்கே கட்சிக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன், முன்னிறுத்தி வைக்கிறேன். அதாவது உங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் கஞ்சா கடத்தியே 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சு கொடுத்துறாங்கல்ல, உங்க கட்சி கொடுத்துட்டாங்கல்ல, 5000 கோடி 10,000 கோடி கொடுத்துட்டாங்கல்ல. நீங்க அந்த 10,000 கோடி கஞ்சா கடத்தின காசை எடுத்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல தூய்மையான குடிநீரும் நல்ல தங்குற வசதி ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து கட்டி கொடுக்கலாமே, நீங்க ஏன் கொடுக்கல? அதுதான் நான் கேட்குறேன். அது பெரம்பூரில் நீங்கள் பண்ணலாமே. ஏன் பெரம்பூரை வந்து நீங்கள் 5 ஸ்டார் கண்ட்ரி மாதிரி நீங்கள் மாற்றலாமே, ஏன் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணல? இப்பயும் வந்து அதாவது நாத்தம் சாக்கடையில் தங்குற மக்கள் இப்பயும் அங்கே தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எந்த மாற்றமும் இல்லை. இல்லை அதாவது சார் இப்போ சார் 5 கட்சி இருக்கு சார். 5 கட்சி இருக்கு சார். இல்லை நான் அவரை சொல்லலை சார். நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா சார்? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதாவது இங்க ஜனநாயக ஆட்சி இல்லை, மக்களாட்சி இல்லை. இங்க வந்து பணநாயகத்தை கொடுத்து ஜனநாயகத்தை வந்து சாவடிக்கிற ஆட்சி. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க சொல்றீங்கல்ல சேகர் பாபுன்றவர், அந்த சேகர் பாபுன்றவர் வந்து என்னுடைய கேண்டிடேட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கிறார் தெரியுமா? என் தொகுதியில் நீ நிக்க கூடாது. ஆதாரத்தை காட்டு, மொபைல் இருக்கா? எடுத்து காட்டுங்க. எவிடன்ஸ் அவருடைய பர்சனல் நம்பர்ல இருந்து பேசியிருக்காங்க. இங்க என்ன மக்களாட்சி நடக்குது? இங்க என்ன மக்களாட்சி நடக்குது? என்ன மக்கள் உரிமை இருக்கு? அதாவது தமிழ்நாடு முழுவதும் வந்து எந்த தொகுதியில யார் வேணாலும் போய் போட்டியிடலாம் அப்படின்னு சட்டம் ஏற்றினது யார்? நீங்க தானே. அப்போ சட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து நின்னா ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற நீங்களே வந்து இது மாதிரி பண்ணா நீ ஏன் தொகுதிக்கு ஏன் வந்த? நீ வந்தானா ஒன்று உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு நாளிலிருந்து நாங்கள் எலெக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், கான்டெஸ்ட் பண்ணுறோம், மக்களை சந்திக்கிறோம். எங்கள் கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து டிஎம்கே தாங்க, சேகர் பாபு தான் பொறுப்பு. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு திராணி இருக்கா? நீங்கள் பேசுறீங்கல்ல சார் நீங்கள் பேசுறீங்க சார். நீங்கள் எந்த போராட்டம்? துறைமுகத்துல இருந்து பல லட்சம் கோடி போதைப் பொருள் வந்து கைப்பற்றிருக்காங்க. சரி, இதே பிஜேபி கவர்மெண்ட்ல எப்போ கைப்பற்றிருக்காங்க? கடந்த நீங்க கடந்த ஆண்டுல எடுத்து பாருங்க. நீங்க கடந்த ஆண்டு எங்க கட்சி அதுக்காக நீங்க சார் எங்க கட்சி 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க. 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்வி. இதே இடத்துல வந்து இன்னொரு பிரஸ் மீட் வச்சோம், அதுல நான் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். நான்
வைரம் உருவாக்கி அதாவது வைரம் வந்து எப்படி பளபளப்பா ஜொலிக்குமோ, மக்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குமோ, அதுபோல நம்மளுடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொருத்தரும் வைரமா மக்களிடையே ஜொலிச்சு மக்கள் பணிகளை செய்வாங்க. அதுக்கு சிம்பிளா வைரம்.